உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும், மனுக்குலமாக பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் யுத்தங்கள் இருக்கின்றன. We have great challenges, we have great tribulations before us. ஆனால் எப்படி இந்த யுத்தத்தை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி இந்த யுத்தத்தில் நம்ம ஜெயம் கொள்ள போகிறோம் என்றால் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதுதான் நம்மால் ஜெயிக்க முடியும். இட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி கீ. அதுதான் அந்த யுத்தத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு சாவியாக இருக்கிறது. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். பாடலாமா? உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் தகப்பனே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமாக இருந்தாலும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக சத்ரு பலமாக எழும்பினாலும் எங்கள் யூத ராஜ சிங்கம் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களுக்கு நீங்க வெற்றியை தருகிறவராக நீங்க இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு எங்களை பலப்படுத்துகிற மாதிரி எங்களோடு கூட நீங்க பேச போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தி நேரத்தை தேவனாகிய கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாக, நீர் பேசும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரங்கள் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.
தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இரட்சகராக இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் என்னுடைய செய்தியின் தலைப்பு We are Lord's Army. நாம் கர்த்தருடைய சேனை. நம்மலாம் யாரு? கர்த்தருடைய சேனை. We are Lord's Army. நம்முடைய இந்திய தேசத்தில் நம்ம பார்க்கும்போது வெட்டரன் டே என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தமிழில் ஆயுதப்படை வீரர்கள் தினம். அதாவது இந்த போரில் நம்முடைய இந்திய தேசத்துக்காக போய் சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா, போர் வீரர்கள், ஆர்மி, நம்ம இந்தியன் ஆர்மி, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் இருக்கிறது. என்ன அப்படின்னு, எந்த நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 14ஆம் தேதி ஜனவரி மாதம். அந்த நாளாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயுதப்படை வீரர்கள் தினமாக 1953 இந்த நாளை கொண்டாடிட்டு வராங்க. ஏன்? இவங்கெல்லாம் நின்று போராடுறதுனால தான் நம்ம இந்திய தேசம் சேஃபாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது. அப்போ அவர்களை கனப்படுத்துகிற விதமாக அந்த நாளை என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. சரி, இதற்கும் இன்றைக்கு நான் பேச இருக்கிற செய்திக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, எப்படி அந்த படை வீரர்கள் போய், ஆயுதப்படை வீரர்கள் அவங்க போய் நின்று இந்திய தேசத்தை அவர்கள் பாதுகாக்கிறார்களோ, கிறிஸ்தவர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தரும் அவரவருடைய ஆவிக்குரிய எல்லையில் நின்று போர் புரிய வேண்டும். நம்ம முன்னாடி பெரிய யுத்தம் இருக்கிறது. பலவீனம்னு ஒரு யுத்தம், பணப்பற்றாக்குறைன்னு ஒரு யுத்தம், சமாதான குறைவுன்னு ஒரு யுத்தம், நம்ம செய்கிற வேலை ஸ்தலத்தில் ஆர்குமெண்ட், பிரச்சனை, இவை எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு யுத்தமாக இருக்கும் பொழுது எப்படி இந்த படை வீரர்கள் போய் அவங்களுடைய எல்லையில் நிற்கிறாங்க, தே ஸ்டாண்ட் இன் த ரைட் பொசிஷன். அப்போ நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட பொசிஷனில் நின்று நீங்கள் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். நோ ஆப்ஷன். ஃபைட் பண்ணலன்னா என்ன ஆகும்? எனிமி, சத்ரு, சாத்தான் நம்மளை மேற்கொண்டுருவான். எல்லாருக்குமே யுத்தம் என்று இருக்கிறது. சரி, இந்த யுத்தத்தை நாம் எப்படி போராட வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 1:18 நம்ம வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தில் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த சீரியஸ் ஃபைட்டு, இந்த சிவியரான ஃபைட்டை நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? ஒரு யுத்த காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்க வேண்டும்? இந்த வசனம் சொல்லுது, வாசிங்கம்மா. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நாம் எந்த மாதிரியான போராட்டம் செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், நல்ல போராட்டம். We need to fight a good fight, a good warfare. அப்போ சண்டையை பார்த்து, யுத்தத்தை பார்த்து நம்ம பின்னிட்டு போகிறவர்களாக இல்லாமல், பயந்து ஓடுகிறவர்களாக இல்லாமல், அந்த யுத்தத்தை நாம் போய் ஃபேஸ் பண்ணணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். ஒரு விஷயம், எந்த ஒரு காரியம் நம்மளை ரொம்ப த்ரெட்டன் பண்ணுதோ, எந்த ஒரு காரியம் நம்மளை ரொம்ப பயமுறுத்துதோ, நம்ம பிள்ளைகளுடைய சைக்காலஜி பார்க்கும்போது, பிள்ளைங்க மேக்ஸ் பரீட்சை இல்லை சயின்ஸ் பரீட்சை இல்லை லாங்குவேஜ் ஏதாவது அவங்களுக்கு வரலன்னா என்ன பண்ணிடுவாங்க, லீவ் போட்டுருவாங்க. சில பிள்ளைகள் அன்னைக்கால தான் ஒரு ஸ்டொமக் பெயின் வந்துடும், அன்னைக்கால தான் ஹெட்டேக் வந்துடும், ஃபீவரே கூட வந்துடும். அப்போ இதெல்லாம் என்னன்னா பயம். ஆனால் ஓகே, நான் போய் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் பாஸ் பண்ணுறேன், பாஸ் பண்ணல, குறைஞ்ச மார்க் வாங்குகிறேன், ஹையர் மார்க் வாங்குகிறேன், அதெல்லாம் கவலை இல்லை, நான் போய் நின்னாலே போதும். அதே போல தான் நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே வேதாகமம் சொல்லி கொடுக்கறது. நம்ம நல்ல போராட்டத்தை போராடணும். அடுத்தபடியாக இதே 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 6:12 இப்படியாக சொல்லுகிறது, வாசிங்கம்மா. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய்.
எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது? விசுவாசத்துல நம்ம எப்படி இருக்கணும்? அந்த விசுவாசம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை, விசுவாசம் அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம விட்டு விடக்கூடாது. விசுவாசத்தோடு அந்த குட் ஃபைட்டை நம்ம பண்ணணும். விசுவாசத்தோடு அந்த நல்ல போராட்டத்தை நம்ம போராடணும். நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம சற்று திரும்பி பார்த்தோமானால், நம்ம பிறந்த நாள் முதல்ல இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ ப்ராப்ளம்ஸ், எத்தனையோ போராட்டங்களை சத்துரு கொண்டு வந்திருப்பான். நிறைய நேரத்தில் ஒரு டார்மெண்டிங் ஸ்பிரிட், நம்மளால் அதுலேருந்து எப்படா நம்ம இதுலேருந்து வெளியில் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய டைம் வந்திருக்கு. அப்படியே பண நெருக்கடி அப்படியே நம்ம நெருக்கியிருக்கோம். பலவீனம், ஐயோ நாளைக்கு நான் எழுந்துப்பனா அப்படின்ற மாதிரி ஒரு பலவீனம். இந்த மாதிரி பல நேரம், ஏன் இன்றைக்கு கூட இருக்கலாம் சத்ரு நம் ஒவ்வொருவரையும் அவன் அலைக்கழித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நிறைய ஜனங்களுக்கு என்ன அப்படின்னா, ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளே பல நேரத்தில் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு, அந்த யுத்த களத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. ஃபியர் இஸ் அ டார்க் ரூம். நான் போன சர்மனில் சொன்னேன், அந்த ஃபியருங்கிற டார்க் ரூம்குள்ளார நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த விஷயம் அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்மளால் வெளியில் வரவே முடியாது. அப்போ இந்த நேரத்தில் தான் நம்முடைய ஆண்டவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அப்போ இந்த யுத்தத்தில் நம்ம கையில் எடுக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். நம்ம சர்வீஸ் முடிஞ்ச உடனே நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம சொல்கிறோமா, ஆக்ஷன் பண்ணி சொல்கிறோம். அது நம்ம சண்டே சொல்ல வேண்டியது கிடையாது, தினமும் சொல்ல வேண்டிய ஒரு வசனம். அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம், திருப்பிக் கொள்ள போகிறோம். எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் முடிய ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க இருக்கிறோம். பல நேரத்தில் நம்ம நினைக்கிற ஒரு காரியம் என்னென்னா, என்னால் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும், என்னால் என்னுடைய கஷ்டத்தை ஹேண்டில் பண்ண முடியும், எனக்கு யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை, என்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு யோசிக்கிறோம். இல்லை, நம்மளால் தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது. we need God's strength. நமக்கு யாரோட ஸ்ட்ரென்த்து தேவை? ஆண்டவரோட ஸ்ட்ரென்த்து தேவை, ஆண்டவரோட ப்ரொடெக்ஷன் தேவை. ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாமல் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அப்போ இந்த ஆவிக்குரிய யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களே, நம்ம அனைவருக்கும் தெரியும், ஆவிக்குரிய யுத்தம்ங்கிறது உண்மை. ஆவிக்குரிய யுத்தம்ங்கிறது உண்மை. You cannot win on your own to win your battle, but we need the armor of God. நம்மளுடைய யுத்தங்களை ஜெயிப்பதற்கு நமக்கு இருக்கிற பலனோ, நமக்கு இருக்கிற பராக்கிரமோ, நமக்கு இருக்கிற ஞானமோ, நமக்கு இருக்கிற வல்லமையோ, இதை மாத்திரம் வைத்து நம்ம எந்த ஒரு யுத்தத்தையும் ஜெயிக்க முடியாது. நமக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் அவசியம். ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம்ங்கிறது என்ன? நம்முடைய வேதாகமத்தில் இப்போ நம்ம தியானிக்க இருக்கிற இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ள போகிறோம். இதில் முதலாவது 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. முதல்ல கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். இதில் சொல்லுகிறது, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறது. அடுத்தது வசனம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களோடு. அப்போ பிசாசு என்னதான் பண்ணுறான்? தந்திரம் தான் பண்ணுறான். கன்னிங் ஃபெலோ. என்ன ஃபெலோ? கன்னிங். ஹி இஸ் வெரி மச் கன்னிங். அவன் நேராக எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ண மாட்டான், தந்திரமாக தான் வரும். ஃப்ரண்ட் டோர் வழியாக அவன் வரமாட்டான், பேக் சைட் டோர் வழியாக தான் வருவான். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி நமக்கு வேணும். தேவஜனமே, பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உங்களுக்கு உண்டாவதாக.
நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த திராணியை, அந்த ஸ்ட்ரெங்த்தை தேவனாய கர்த்தர் கொடுத்திருக்கார். பட் we don't believe in us, we don't believe in our strength, we don't believe in God's strength. ஆனால் இன்றைக்கு இந்த வசனங்கள் நம்மோடு கூட பேசி நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்க. இந்த வசனம் சொல்லுகிறது, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணணுமா? தரித்து கொள்ளணும். உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு சிலவங்க 5 மணிக்கே உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஒரு சிலவங்க 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. வாட் எவர் இட் மே பி, உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுடைய எல்லையிலேருந்து நீங்கள் கிளம்பி இன்னொரு ஏரியா, இன்னொரு டெரிட்டரிக்கு நீங்கள் போகும் முன்னாடி இந்த வசனத்தை சொல்லிட்டு போங்க. நம்ம எப்படி வெளியில் கிளம்பும் போது தண்ணி எடுத்துக்கிட்டோமா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டோமா, மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோமா, ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டோமா, பேக் எடுத்துக்கிட்டோமான்லாம் யோசிக்கிறீங்கல்ல, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டோமான்னு இனிமேல் நம்ம யோசிக்க போகிறோம். ஆமென். மறந்துடாதீங்க, உங்கள் வீட்டு, உங்களுடைய நிலைக்கால், உங்களுடைய வாசப்படியை தாண்டுவதுக்கு முன்னாடி இந்த ஜெபத்தை செய்து விட்டு போங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக நினைக்கிற எல்லாவற்றையும் இப்போ நீங்கள் பண்ணுற இந்த ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கமானது உங்களுக்கு முன்பாக வந்து உங்களை பலப்படுத்துறதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம அந்த பியூட்டிஃபுல் சாங் நம்ம பாடினோம், உங்கள் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். அப்போ நீங்கள் ஆண்டவரை இன்வைட் பண்ணுறீங்க, ஆண்டவரே உங்களுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ளுகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது அவர் வந்து நம்ம கூட நிற்பாரு. அதை நீங்களும் பார்ப்பீங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமென். இந்த வசனத்தில் முதலாவது சொல்லுகிறது, 12ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதில் இப்படியாக சொல்லுகிறது, மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, அது மாத்திரம் கிடையாது. ஆனாலும் இங்கே சொல்லியிருக்காங்க, துரைத்தனங்களாம், அதிகாரங்களாம், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளாம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம், நிறைய வெரைட்டி அவங்க நிறைய வெரைட்டியாக அவங்க சொல்லியிருக்காங்க, நிறைய டைப்ஸ் சொல்லியிருக்காங்க, ஒரு லெவல் சொல்லியிருக்காங்க. முதல்ல சொல்லப்பட்டிருக்கு துரைத்தனங்கள், மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும், பிரின்சிபாலிட்டிஸ் என்று இருக்கிறது. கரெக்டாமா? தேவஜனமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாதுகாப்பை தான் இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். இந்த பாதுகாப்பை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணிக்கணும், இந்த பாதுகாப்பை நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நிறைய நேரத்தில் நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குற சலுகையாக இருக்கட்டும், நமக்கென்று இருக்கிற உரிமைகளாக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதே போல் தான் கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு பல ஆசீர்வாதங்களை, பல பாதுகாப்புகளை வசனத்தின் மூலமாக வைத்திருக்கிறார். அதை நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல சொல்லுகிறது பிரின்சிபாலிட்டிஸ். துரைத்தனம்னா என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்க? பிரின்சிபாலிட்டிஸ். அடுத்தது அதிகாரங்கள், பவர்ஸ். அடுத்தது இப்போ இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரூலர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ் இன் திஸ் வேர்ல்ட். அப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து தான், அந்த வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களை, மனிதர்களை அவங்க கண்ட்ரோல்குள்ளே அவங்க கேப்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ இவை எல்லாவற்றிலிருந்தும் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். நம்ம சர்ச்சில் இங்கேருந்து நம்ம ப்ரே பண்ணிட்டு போகிறோம், டெய்லி இந்த ப்ரேயர் பண்ணுங்க. நமக்கு அது மனப்பாடமாக தெரியும். நம்ம சர்ச்சில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த வசனம் என்ன தெரியும், ஆக்ஷன் பண்ணுறதுனால நமக்கு மனப்பாடமாக தெரியும். ஸோ இதை செய்து விட்டு போங்க. இதில் சொல்லியிருக்கு
முதல்ல நம்ம துரைத்தனங்கள் பார்த்தோம், அடுத்தது அதிகாரங்கள் பார்த்தோம், அடுத்தது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அடுத்து வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம மைண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம், நமக்கு போராட்டம் இருக்குது. நான் என்னதான் பெரிய சாதனைகள் படைச்சிருந்தாலும், என்னுடைய எல்லா கடமைகள் நான் கரெக்டாக பண்ணாலும், ஏன் முன்னாடி என்ன இருக்குது, சேலஞ்சுன்னு ஒன்று புதுசாக வரதான் போகுது. நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பேட்டில்ஸ் ஆர் ஒன் இன் த மைண்ட் ஃபர்ஸ்ட் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். எல்லா யுத்தங்களும் நம்ம முதல்ல எங்கே ஜெயிக்கிறோமா, நம்ம மைண்டில் முதல்ல ஜெயிக்கிறோமா, அதுக்கப்புறம் தான் நேரில் ஜெயிக்கிறோமா. இது உலகத்தில் சொல்கிற ஒரு மொழி. ஆனால் இந்த யுத்தங்கள் எல்லாவற்றையும் நம்ம மைண்டில் கூட எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்னா, கர்த்தருடைய வார்த்தையை ப்ரொக்ளைம் பண்ண, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல 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 தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அந்த யுத்தத்தை ஜெயிக்க முடியும். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க வேண்டும் தேவஜனமே. தேவனாகிய கர்த்தர் அவருடைய விலையேற பெற்ற திரு ரத்தத்தினால நம்மை கழுவி இருக்கிறார், நம்மை மீட்டு இருக்கிறார். மறந்துடாதீங்க, நம்மளை ஆண்டவர் மீட்டுட்டாரு. நம்ம இன்னும் எந்த ஒரு குழிக்குள்ளையும் இல்லை, நம்ம இன்னும் எந்த ஒரு பாவத்திலையும் இல்லை. கர்த்தர் நம்மை மீட்டு பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாக மாற்றி வைத்து இருக்கிறார். we are saved, we are redeemed. அப்போ இப்பேற்பட்ட நம்ம, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, அவருடைய வழியில் நடத்துறதுக்கு நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டிய ஒரு காரியம்தான் அவருடைய வசனமாக இருக்கிறது. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இட் இஸ் தேர், அது அங்கே தான் இருக்குது, வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் ப்ரொக்ளைம் பண்ணுங்க, அதை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. எப்படி தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால இந்த முழு உலகத்தை அவர் படைத்தாரா? வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னாரா? அப்படியே ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றையும் உருவாக்கினாரா? திஸ் இஸ் த பவர் ஆஃப் வேர்ட். அப்போ இந்த வல்லமையுள்ள வார்த்தையை நாம் உபயோகிக்கும் பொழுது இந்த பாதுகாப்பும் நமக்கு உண்டாகும். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, முதலாவது, தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்த்து நிற்கணும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. தேவஜனமே, நான் ஏற்கனவே சொன்னபடி, யூ நீட் டு ஃபிக்ஸ் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சாய்ஸே இல்லை, நான் போய் சண்டை போட்டு தான் ஆகணும். சாய்ஸே இல்லை, இன்றைக்கி வர்ற ப்ராப்ளமை நான் போய் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி வர்ற பிரச்சனையை நான் போய் என்ன பண்ணி தான் ஆகணும், அங்கே நின்று தான் ஆகணும். எஸ்கேப்பே ஆகவே முடியாது. அதை நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதை விட்டு நம்ம போயிடணும். இங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இன்றைக்கி இல்லைனாலும் சரி, நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை முதல்ல நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நமக்கு ரியல் எனிமி, உண்மையான எனிமி நமக்கு யாரு? மனுஷங்களா? இல்லை. சில நேரம் நம்ம யோசிப்போம், அந்த மனுஷன் நமக்கு விரோதமாக நிறைய பண்ணுறானே. இல்லை, அந்த மனுஷன் பண்ணல, அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான். ஆனால் அந்த மனுஷங்க ஏன் அந்த மாதிரி அவ்வளோ தீமையான காரியங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, they are activated by the evil spirits. அப்போ அந்த மனுஷர்களை ஆக்டிவேட் பண்ணுறது, அந்த மனுஷங்களை ஆட்டுவிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீய சக்திகள். அப்போ இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய சத்துவத்தில் நம்ம பலப்படணும். நம்ம முதல்ல ஒரு வசனம் நம்ம வாசித்தோமே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்மளுடைய ஆலயம் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆலயம், the whole church in this planet earth, எல்லா தேவ ஜனமும் ஆண்டவர் எல்லாருக்குமே என்ன காரியத்தை கொடுத்துருக்கிறார்னா, ஜெயத்தை கொடுத்துருக்கிறார். ஜெயம் அந்த இடத்துல தான் இருக்கு.
உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அப்போ தேவனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவாகிய கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு இந்த உலகத்தில் வந்தார், மனிதனாக பாடுபட்டார். நம்மளை போல் எல்லா இமோஷன்ஸ், நம்மளை போல் எல்லா ஃபீலிங்ஸும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இருந்துச்சு. அவருக்கு பசிச்சிச்சு, அவருக்கு அழுக வந்தது, அவருக்கு கோபம் வந்தது, எல்லா இமோஷன்ஸும் ஜீசஸ் கிரைஸ்டுக்குள்ளே இருந்துச்சு. ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணார், எல்லாவற்றையும் அவர் ஜெயித்தார். எப்படி என்றால் அவர் கர்த்தருடைய சத்துவத்தில் பலப்பட்டு இருந்தார். அவரே வார்த்தையாகிய தேவனாக இருந்தாலும் பிதாவனுடைய பாதத்தில் அமர்ந்து இரவெல்லாம் ஜெபித்தாராம், அதிகாலையில் எழுந்து ஜெபித்தாராம். நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த பலத்தை நாம் கூட்டிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம இந்த வசனத்தில் தியானித்ததுபடி இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம படித்தோம், ஒவ்வொரு சர்வாயுத வர்க்கமும் நம்மளுடைய ஆலயத்தில் நம்ம சொல்லும் பொழுது நம்ம தலையிலேருந்து ஆர்டர் படியாக போடுவோம். ஆனால் இந்த இடத்துல வேறு ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம வேதாகமத்தில் கொடுத்துருக்கிற ஆர்டர் படி நம்ம போவோம். அப்போ நம்மளுக்கு தெளிவாக நமக்கு புரியும். அதில் முதலாவதாக என்ன சொல்லுகிறது, வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். போதுமா? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். கச்சை என்றால் பெல்ட். நம்மளுடைய சரீரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நம்முடைய சரீரத்தில் உடுத்தி கொள்ளுகிற விஷயத்தில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெல்ட். ஒருவேளை நம்மளுடைய தேசத்தில் பல நேரத்தில் பெண்கள் பெல்ட் உபயோகிக்காமல் இருந்தாலும், அந்த பெல்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், நம்மளுடைய வெயிஸ்ட்டை பலப்படுத்துறதுக்காக, நம்மளுடைய இடுப்பு பகுதியை பலப்படுத்துறதுக்காக தான் அந்த பெல்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குழந்தை பிறந்த பிறகு முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிள்ளை பெற்றெடுத்த வயிறை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க, ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாங்க. இல்லைனா அது என்ன ஆகிடும், ரொம்ப லூஸ் ஆகிடும். அப்போ வாட் ஹேஸ் டு பி ஸ்ட்ரெங்தன்? ஃபர்ஸ்ட் யுவர் வேஸ்ட் நீட் டு பி ஸ்ட்ரெங்தன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியம் என்னும் கச்சையை நாம் இடையிலே தரித்து கொள்ள வேண்டுமா? த பெல்ட் ஆஃப் ட்ரூத். அப்போ சத்தியம் என்கின்ற அந்த கச்சையானது நமக்கு தெரியும், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை, அவரே சத்தியமாக இருக்கிறார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எப்படி இந்த பெல்ட் நம்மளுடைய அப்டமன் பகுதியை, நம்மளுடைய வயிற்று பகுதியை அது பலப்படுத்தி அந்த இடத்துல இருக்கிற அந்த ட்ரெஸ் அது விலகாமல் அது கரெக்டாக அதே பொசிஷனில் இருக்கிறதுக்காக நம்ம பெல்ட் கட்டுறோமோ, நம்மளோட ஃபைட்டை, நம்மளுடைய யுத்தத்தை நம்ம சரியாக ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த பெல்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப லூஸான கார்மெண்ட்ஸ் போட்டுட்டு, ரொம்ப லூஸான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு யாரும் எங்கே போக மாட்டாங்க, சண்டைக்கு போக மாட்டாங்க. பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன், நம்ம ஆர்மியில் உள்ள யூனிஃபார்ம் நம்ம பார்த்துருக்கோமா? அவங்க எவ்வளோ பெரிய பெல்ட் போட்டிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கும், நம்ம நார்மலாக போடுற சைஸை விட கொஞ்சம் பிக் சைஸில் இருக்கும். அப்போது அந்த பெல்ட் எதை குறிக்குது அப்படின்னா, எவ்ரி திங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். அவங்க பாடியை முதல்ல அவங்க கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்க போடுற அந்த பெல்ட் மூலமாக. அப்போ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கணும் அப்படின்னா சத்தியம் என்கின்ற கச்சையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்மளுடைய எந்த பகுதியை குறிக்கிறது? இந்த பகுதியை குறிக்கிறது, நம்முடைய வயிற்று பகுதியை குறிக்கிறது. உங்களுடைய அறைகள் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். ஸோ ட்ரூத் இஸ் த ஃபவுண்டேஷன் டு லிவ் அப்பான் ஆல் அவர் டைம். இன்னைக்கு மட்டும் நம்ம சத்தியத்தில் நடந்தால் போதாது, நாளைக்கு மட்டும் சத்தியத்தில் நடந்தால் போதாது, இந்த மாதத்தில் மட்டும் சத்தியத்தில் நடந்தால் போதாது. லாஸ்ட் மினிட் அன்டில் அவர் சேவியர் கம்ஸ் நம்ம சத்தியத்தில் வாழ்ந்து ஆக வேண்டும்.
நம்மை நம்முடைய ஆண்டவர் வந்து அவருடைய மனவாட்டியாகிய நம்மை கூட்டி செல்லுகிற வரைக்கும் நாம் இந்த சத்தியமாகிய கச்சையை இடையிலே தரித்து கொண்டு சத்தியத்தில் வாழ்ந்துதான் ஆகணும். நோ அதர் கோ. அப்போ இந்த சத்தியம் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை சமூலமும் சத்தியமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். எப்படி பெல்ட் போடாமல் என்ன பண்ண மாட்டாங்க, வெளியில் போக மாட்டாங்களோ, பெல்ட் போடாமல் சண்டைக்கு போக மாட்டாங்களோ, ஆண்டவருடைய வசனத்தை உங்கள் மேலே நீங்கள் போட்டுக்கொள்ளாமல் வெளியிலவே போகக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போது இந்த சத்தியம் என்கின்ற கச்சை ஆஃப் ட்ரூத் இதுதான் ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. இதுதான் ஒரு அடித்தளமாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம 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 பார்க்க இருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. இப்போ ரைச்சியஸ்னஸ், ஆங்கிலத்தில் இந்த நீதியை வந்து என்னன்னு சொல்கிறோம், நம்ம ரைச்சியஸ்னஸ் என்று சொல்கிறோம். நீதி என்றால் என்ன? நீதி என்றால் என்ன? ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எது சரியானதோ அதுதான் நீதி. வாட் இஸ் ரைட் இஸ் கால்ட் ரைச்சியஸ்னஸ். இதுதான்ப்பா சரி, இதுதான் சரியான வழிப்பா, இதுதான்ப்பா நல்ல வழி, இது தப்பான வழின்னு சொல்கிறாங்க இல்லையா, எது சரியானதோ அதுதான் நீதி. அப்போ இந்த நீதிக்கும் ஹோலினஸ்க்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இப்போ ஒரு காயின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நாணயம் நம்ம எடுத்துட்டோம்னா எப்படி 2 பக்கங்கள் இருக்கிறதோ அதே போல தான் நீதி என்கின்றதும் பரிசுத்தம்ங்கிறதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போ ரைச்சியஸ்னஸ், நீதி அப்படிங்கிற அந்த காரியம் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற யாவரும் நீதியோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அநீதியான காரியங்கள் எதையும் செய்து விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை பாதுகாப்பார். இந்த உலகமானது அநீதினால நிறைந்து கொண்டு இருக்கிறது, பெருகி கொண்டிருக்கிறது. அநீதியான காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களே, கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனமே பல நேரத்தில் அநீதியான காரியங்களை செய்யறதுக்கு ரொம்ப துணிந்து செய்கிறார்கள். தேவ ஜனமே, நம்ம அந்த லிஸ்ட்டில் போயிடக்கூடாது. இங்கே வசனம் திட்டம் தெளிவுமாக சொல்லுகிறது, நீதி என்னும் மார்க்கவசம். அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கவசம்ங்கிறது பிரெஸ்ட் பிளேட் என்ற ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அந்த பிக்சர் போடுங்கப்பா. அந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பினுடைய முக்கியமான உறுப்பு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயமாக இருக்கிறது அல்லவா. அந்த இருதயத்தினுடைய அந்த பகுதியை என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஒரு கவசத்தை போட்டு அதை மூடுறாங்க. அப்போது எதிரில் இருக்கிற ஒரு எதிரில் இருக்கிற ஒரு எதிரி அட்டாக் பண்ண வரும்பொழுது, நம்ம எதிர்த்து வரும்பொழுது நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக அவங்க போடுற முதல்ல ஃபஸ்ட்டு ஆயுதம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா இந்த மார்க்கவசம். தேவஜனமே, a holy person is a person dedicated to God and he will do only the will of God. அதுபோல தான் ஆண்டவருக்காக கமிட்டான ஒரு ஆளுங்க, ஆண்டவருடைய ஜனம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவருடைய சித்தத்தை மாத்திரம்தான் அவங்க செய்வாங்க, வேற எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்க. அதுதான் நீதி. ஆண்டவருடைய வழியில் மட்டும்தான் செய்வாங்க, வேற எந்த அப்படி கூட வேற எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்ய மாட்டாங்க. கர்த்தர் இதை நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் நீதியாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3 காரியங்களை குறித்து சொல்லுகிறது. நாம் செய்யக்கூடாத 3 காரியங்கள். வாசிங்கம்மா. நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. முதலாவது செக்ஷுவல் இம்மாராலிட்டி, வேசித்தனம். தேவஜனமே, நாம் கர்த்தருடைய ஆலயமாக
இருக்கிறோம். we are the temple of God. நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய ஆலயத்தை வெள்ளிக்கிழமைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தம் செய்து மாப் போட்டு அதை நீட்டாக்குவாங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமைகளில் செய்வாங்க. இது ஃபிசிக்கல் சர்ச். நம்ம எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கு இருக்கிற ஒரு இடம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்ம ஒவ்வொருத்தரே அவருடைய ஆலயமாக இருக்கிறோமா? அப்போ நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் வந்து வாசம் பண்ண வேண்டும். நம்ம சரீரத்தில் அவர் வர வேண்டும் தேவஜனமே. அப்போ நம்ம நீதியாக நம்மை பரிசுத்தமாக நாம் காத்து கொள்ளாவிடில், Holy Spirit is a very gentle man. அவர் வந்து கம்பல் பண்ண மாட்டார், அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். இஸ் வெரி பொலைட். நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா தான் அவர் உங்களுக்குள்ளே வருவார். when you invite only he will come. நான் வசனம் சொல்லுது, நீங்கள் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க. இன்றைக்கு நம்ம திருவிருந்தில் பிரவேசிக்க இருக்கிறோம். நிறைய பேர் வெண் வஸ்திரங்களை தரித்து வந்திருக்கீங்க. அந்த வெண் வஸ்திரத்தை நம்ம தரிக்கும் பொழுது நம்ம மைண்டில் ஒரு விஷயம் ரொம்ப காஷியஸாக ஓடிட்டே இருக்கும். டீ குடிக்கும் போது பார்த்து குடிக்கணும், சாப்பிடும் போது பார்த்து சாப்பிடணும், உட்காரும் போது பார்த்து உட்காரணும். வை யூ ஆர் ப்ரொடெக்டிங் யுவர் கார்மெண்ட். தேவஜனமே, அதை விட நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய சரீரத்தை நாம் வெளிப்புறம் அல்ல உள்புறத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். இன்னர் திங். அப்போ இந்த செக்ஷுவல் இம்மாரலிட்டி அப்படிங்கிற ஒரு காரியம், இந்த வேசித்தனம் அப்படிங்கிற காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அருவருக்கிறார். அதற்கென்று தான் தேவனாகிய கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். தனிமையாக இருப்பது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. ஏற்ற துணையை உனக்கு உண்டாக்குவேன். we need to wait for the right partner. ஏற்ற துணை, சூட்டபிள் பார்ட்னர். வேற எதையுமே நம்மளுடைய பைபிள் என்ன பண்ணாது, அங்கீகரிக்காது. நம்ம பைபிள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். காலங்கள் என்ன மாறலாம், கலாச்சாரங்கள் வரலாம், நம்ம ரொம்ப அல்ட்ரா மாடர்ன் ஆகலாம். ஆண்டவரோட வேர்ட் சொன்னது தான். கர்த்தர் இவை எல்லாவற்றையும் அருவருக்கிறார். முதல்ல வேசித்தனத்தை பற்றி சொல்லியிருக்கு. இரண்டாவது அகந்தை. இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது, மற்ற எந்த அகந்தை, இம்பியூரிட்டி. அப்போ அகந்தை அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, ஒரு பெருமை நமக்குள்ளே வருது. ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் ஒரு சின்ன ஒரு பெருமை, என் பக்கத்தில் இருக்கவங்களோட என் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குப்பா. நம்ம ஒரு புது ஷூ போட்டு போனால், ஏன் ஷூ தான் சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது, அவங்க பழைய ஷூ போட்டிருக்காங்க. அப்போது அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன வருதுன்னா, அந்த ஒரு பெருமை வருது. பெருமை அகந்தையை கொண்டு வருகிறது. அப்போ இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நோ சொல்கிறாரு. அப்போ நீங்கள் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெய்லி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த 3 காரியத்தில் ஜாகிரதையாக இருங்க. செக்ஷுவல் இம்மாரலிட்டி, இம்பியூரிட்டி அண்ட் கிரீடினஸ். அடுத்ததாக சொல்லுது பொருளாசை. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். போதும் என்ற மனமே சொல்லுங்களேன். போதும் என்ற மனமே அப்படின்னு நம்ம பழமொழி இருக்கு பைபிளில். அப்போது நம்மளுக்கு கண்டென்டட் லைஃப் வேணும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. நமக்கு இருக்கிறது போதும். ஓகே, இன்றைக்கி ஆண்டவர் இந்த பிளஸ்ஸிங்கை நமக்கு கொடுத்துருக்குறாரு. கீழ்ப்படியில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், மேற்படியில். இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம சர்ச்சுக்கு ஏறி வந்திருக்கீங்க, இத்தனை படி வந்து நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி என்ன பண்ணல, வரல. நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டெப்பில் ஏறி தான் நடந்து வந்திருக்கோம். நம்ம லைஃப்லேயும் ஆண்டவர் அந்தந்த காலத்தில் ஒரு உயர்வை கொடுப்பார். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸ்லோவாக ஸ்டெடியாக போகலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வாசிங்க 1 தீமோத்தேயு 6:6. அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்து முதல்ல ஓகே, ஆண்டவர் என்ன இந்த பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி நம்ம கண்டென்டட் லைஃப் நம்ம வாழணும். வாசிங்கம்மா அந்த வசனம். போதும் என்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே
ஆதாயம். அப்போ போதும் அப்படிங்கிற மனசு நம்மளுக்கு வேணும். இது எல்லாமே எதோடு கனெக்ட் ஆகுதுன்னா நீதி என்னும் மார்க்கவசத்தோடு கூட கனெக்ட் ஆகுது, மறந்துடாதீங்க. நீதி என்னும் மார்க்கவசத்தோடு கூட கனெக்ட் ஆகுது, மறந்துடாதீங்க. அப்போது உலகத்தில் இருக்கிற மீதி பேருக்கு அந்த ரூல் ஆண்டவர் போடலை, அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த ரூலு. இங்கே சர்ச்சில் குட்டி பிள்ளைகள் வராங்க, எங்காலஸில் வராங்க, நான் அவங்களுக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும், இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்போ நான் போய் வெளியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு யார்கிட்டையும் நான் சொல்லலை, என் பிள்ளைங்களுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அதே மாதிரி ஆண்டவரும் இந்த அவருடைய சட்டங்களை அவருடைய பிள்ளைகளுக்கு என்று கொடுத்துருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லை. நம்ம யோசிக்கலாம், அவங்களுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையே, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களே, அவங்களுக்கு எந்த ரூலும் இல்லை, அவங்களுக்கு எந்த ரெகுலேஷனும் இல்லை, அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்களே, நான் மட்டும் இப்படி தான் வாழணுமா? ஏன்னா நிறைய நேரத்தில் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் நம்ம டிசிப்ளின் பண்ணால் அவங்க வாயை திறந்தா கேட்பாங்க, ஏன் எனக்கு மட்டும் சொல்லிகிட்டே இருக்கீங்க, அவங்க இப்படி இல்லையே, இவங்க அப்படி இல்லையேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். we are set apart. we are set apart. இன்னைக்கு நம்ம கம்யூனியனுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். நம்ம சர்ச்சில் எவ்வளோ பாத்திரம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் என்ன பண்ணுறோம், அந்த பாத்திரத்தை எடுத்து எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த கம்யூனியன் பாத்திரம் அப்படிங்கிறது அந்த கம்யூனியன் பர்பஸ்க்கு மாத்திரம்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம சகோதரிகள் அந்த கம்யூனியனை ரெடி பண்ணுறாங்க. அப்போது அந்த பாத்திரங்கள்லாம் வேறு, இந்த கம்யூனியன் பாத்திரம் வேறு. இட் இஸ் செட் அப்பார்ட் ஃப்ரம் அதர்ஸ். அது போல தான் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம அந்த நீதி என்ற மார்க்கவசத்தை நாம் தரித்து கொண்டு தான் ஆக வேண்டும். தேவஜனமே, அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்க அப்படி இருக்காங்களேன்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. அவங்க வேற, நீங்க வேற. அவங்க வேற, நீங்க வேற. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று 10 கட்டளையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், நம்மளுடைய கண்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்மளுடைய நினைவுகளை நம்ம எப்படி பார்த்துக்கணும். நம்ம நீதியின் மார்க்கவசத்தை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த எலிமெண்ட்டுக்கு நம்ம போகலாமா? அடுத்த செக்மெண்ட் போகலாம், வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்களேன். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும். With your feet fitted with the readiness that comes from the gospel of peace. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய ஃபீட், உங்களுடைய பாதங்களில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ப்ரிப்பரேஷன் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் பீஸ் என்று இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. செருப்பு, நம்மளுடைய காலில் போடுறமே செருப்பு, ரொம்ப சாதாரணமாக நினைக்கவே நினைக்காதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட ஹோல் வெயிட்டை அந்த செருப்பு தாங்குது. அப்போ நம்ம காலில் போடுற அந்த ஸ்லிப்பரை நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம ரைட்டான ஸ்லிப்பரை நம்ம சூஸ் பண்ணணும். ஸ்டைலான ஸ்லிப்பர் அல்ல, ஃபேன்சியான ஸ்லிப்பரே இல்லை, மாடர்னான ஸ்லிப்பர் இல்லை. உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஸ்லிப்பர், உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி ஷூஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். சில நேரம் நம்ம ஒரு சில ஷூஸ் போட்டுட்டு நடந்தால் நமக்கு பாதமெல்லாம் வலிக்கும். ஏன்? அது ரைட் ஷூ கிடையாது. அப்போ யுத்தத்தில் போகிறவங்களுக்கு அந்த காலில் போடுற பாதரட்சைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க யுத்தத்தில் ஓடணும், எதிரி கூட சண்டை போடணும். தேவஜனமே, அவங்கெல்லாம் எதிரி கூட போய் சண்டை போடுறாங்க. நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்ம போய் சண்டையிடுறதுக்கு முன்னாடி நாமும் ஒரு பாதரட்சியை போட்டுக்கணும். அந்த பாதரட்சியோட பேர் தான் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நீங்கள் பூட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கால், நம்மளுடைய இந்த காஃப் மசில் வரைக்கும் இவ்வளோ தூரம் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பூட்ஸ் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம சாதாரணமாக போடுற அந்த ஸ்லிப்பர் எல்லாவற்றை விட அது அந்த கால்களை என்ன பண்ணும், பாதுகாக்கிறதாக இருக்கிறது. நம்மளுடைய ஆர்மியில் இருக்கிற பீப்புளோட ஷூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லை, நம்மளுடைய காவல்துறையுடைய அந்த ஷூஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்.
அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக அவங்க பண்ணுவாங்க. ஏன் அதை அவங்க போட்டுட்டு போய் வேலை பார்க்கணும்? தேவஜனமே, இங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் உங்களுடைய கால்களில் பாதரட்சியாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. ஏன் சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்லி இருக்கும் பொழுது, சமாதானத்தின் சுவிசேஷம் எதை கொண்டு வரும் என்றால் ஒற்றுமையை கொண்டு வரும். அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நம்ம காலில் போட்டுக்கும் போது என்ன வரும்? ஒற்றுமை. சமாதானத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் கால்களில் தொடுத்து கொள்ளும் பொழுது ஒற்றுமை வரும். இந்த உலகத்திலே கிரேட்டஸ்ட் வெப்பன் யூஸ் பண்ணுற எனிமி யூஸ் பண்ணுற சாத்தான் யூஸ் பண்ணுற பெரிய டெக்னிக் என்ன தெரியுமா? முதல்ல இருக்கிற 2 பேரை பிரிச்சிடணும். கணவன் மனைவியை முதல்ல பிரிக்கணும். அப்புறமா கணவன் மனைவி ஓகே ஆயிருந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கும் அந்த அம்மா அப்பாவுக்கும் ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு சாத்தான் அட்டாக் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறான். நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய டிஸ்சர்னிங், அதாவது ஸ்பிரிச்சுவல் டிஸ்சர்னிங்கை நீங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்து, அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தேவஜனமே, சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். புறாவை போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவா? அப்படி என்றால் என்ன? எப்படி பாம்பு, அந்த சர்ப்பம் ஷார்ப்பாக இருக்கும். அதை சுற்றி முற்றி அதோடைய சூழ்நிலையில் நடக்கிற காரியங்களில் அது ரொம்ப கீனாக அது எல்லாவற்றையும் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போது நாமும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மை சுற்றி இருக்கிற காரியத்தை நாம் அப்சர்வ் பண்ண வேண்டும். ஏன் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வருது? ஏன் ஆர்கியூமெண்ட் வருது? வாட் இஸ் த ரீசன்? நான் என்ன லூப் ஹோல் விட்டேன்? நான் என்ன ஒரு கதவை திறந்து விட்டுருக்கேன்? ஏன் என் குடும்பத்தில் சண்டை வருது? ஏன் அடிக்கடி சண்டை வருது? ஏன் ஆர்கியூமெண்ட் வருது? ஏன் பிரச்சனை வருதுன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். தேவச்சனமே, நம்ம குடும்பத்தில் இருக்கிற யூனிட்டியை அவன் குலைச்சிட்டான் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. முழு குடும்பமே ஆண்டவரை விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்? தூரமாக போயிடுவோம். அதுவே இப்போ நம்மளுடைய ஆலயத்தில் எடுத்துக்கொள்ளுமே, அப்போ ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒத்துக்கலை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வரமாட்டாங்க. வரலன்னா என்ன ஆகும்? தே ஆர் லாஸ்ட். அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது நம்ம கால்களில் போட வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இதை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இதில் சொல்லுது சமாதானம். ஓகே, நமக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம கால்களில் சமாதானத்தை தரித்து கொள்ளணும் அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஆனால் அந்த இடத்துல நடுவில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த சமாதானம் அப்படின்னும் போது நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கணும், நம்மளுடைய சபையில் சமாதானம் இருக்கணும், நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் சமாதானம் இருக்கணும், நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சமாதானம் இருக்கணும். நம்மளை பார்த்தா அவங்க கதவை அடிச்சுக்கிறது, அவங்கள பார்த்தா நம்ம கதவை அடிச்சுக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள் இல்லாதபடிக்கு நமக்கும் அவங்களுக்கும் நல்ல டேர்ம்ஸ் இருக்கணும். தேவஜனமே, அவங்க வேற நம்ம வேற தான். அவங்க தீமை செய்தாலும் தீமைக்கு நன்மையை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. அவங்க தீமை செஞ்சாலும் தீமைக்கு அது இப்போ அவங்களுக்கு தெரியாது. நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார், என்ன செய்தாரே ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விட. நம்ம பிரித்து எடுக்கப்பட்ட தேவஜனம் நீங்கள். அப்போது அவர்கள் தீமை செய்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிறவர்களாக இருங்க. இந்த சாத்தானுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வெப்பன் அந்த சமாதானத்தை குலைக்கிறது என்று நான் சொன்னேன் இல்லையா? சில நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம பேசுகிற பேச்சு அந்த இடத்துல ஒரு சமாதான குறைவை கொண்டு வந்திருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இடத்துல சமாதான குறைவை கொண்டு வந்திருக்கோம். நம்மளோட பிஹேவியர் அந்த இடத்துல ஒரு சமாதான குறைவை கொண்டு வந்திருக்கணும். இதற்கு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேணும். ஆண்டவரே, எனக்கு இந்த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்சர்னிங்கே கொடுங்க. நான் பகுத்தறிஞ்சு பார்க்கணும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லி வழி நடத்துங்க.
உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எனக்கு போதித்தருளும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சங்கீதம் 143:10 சொல்லியிருக்கிறது. பல நேரத்தில் நமக்கு தெரியறதில்ல, நம்ம பேச்சு பல நேரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் வர்றதுக்கு, இல்லை ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். அப்போ இன்னிலேருந்து நம்ம மைண்டை என்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் முடிவெடுக்க போகிறோம். நம்மளுடைய பேச்சு மூலமாக, நம்மளுடைய பிஹேவியர் மூலமாக, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக. சில நேரம் நம்ம பிள்ளைங்ககிட்ட சொல்லுவோம், ஏய் நீ அந்த 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 இடத்துல போய் விளையாடாத, எனக்கு அந்த ஏரியா வந்து சரியாக படலை சொல்லியிருக்கோமா, நீ அந்த பக்கம் போகாத, அவங்க கூட சேராத அப்படின்னு சொல்லியிருப்போம். ஏன்? we are protecting our children. அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட ஃபேமிலி வந்து அப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேமிலி அப்போஸ் பண்ணாங்கன்னா கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் கன்வின்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய சர்ச்சில் நம்மளுக்கு லெவல்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலாவது உங்களுடைய நீங்கள் கணவனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நீங்கள் மனைவியாக இருந்தீங்கன்னா உங்களோட கணவர் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தாய் தகப்பன் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, மறந்துடாதீங்க. திருமணமானவர்களுக்கு செகண்ட் பிளேஸில் இருக்கிறது அவங்களுடைய பிள்ளைகள். அதற்கு பிற்பாடு மூணாவது இடத்துல அவங்களோட அம்மா அப்பா, நாலாவதாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, மறந்துடாதீங்க. அப்போ நாலாவதாக வர ஃப்ரெண்ட்ஸை தூக்கி நீங்கள் மேலே போட்டுட்டிங்கன்னா ஃபேமிலி வில் பி கன்ஃபியூஸ்ட். ஃபேமிலி வில் ஃபீல் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க நம்ம வீட்டாளா இல்லை வேறு யாருனா வீட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். அப்போது இந்த இடத்துல சொல்கிற இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, நம்ம வீட்டில் இந்த சமாதானம் போகிறதுக்கு என்னெல்லாம் ஓட்டை இருக்குதோ அந்த ஓட்டையெல்லாம் அடைங்க. உங்கள் பிஹேவியருங்கிற ஒரு ஓட்டையாக இருந்தால் அந்த ஓட்டையை அடைச்சிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஒரு ஓட்டையாக இருந்தால் அந்த ஓட்டையை அடைச்சிருங்க. அடுத்தது இன்னொன்று என்ன சொன்னேன், உங்களோட பேச்சு, உங்களோட டாக், அது ஒரு ஓட்டையாக இருந்தால் அந்த ஓட்டையை அடைச்சிருங்க. அப்போ தேவஜனமே, இந்த யூனிட்டியை, நம்ம குடும்பத்தில் இருக்கிற யூனிட்டியை பாதுகாக்கிறதுக்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டும். இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேமிலியில் அடுத்தது என்ன நடக்கும் தெரியுமா? பசங்க டிஸ்ஓபே பண்ணுவாங்க. பசங்க என்ன பண்ணுவாங்க? டிஸ்ஓபே பண்ணுவாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. இப்போ நம்ம சர்ச் பார்த்தோம் அப்படின்னா, டெவில் ஆல்வேஸ் வாண்ட் a divided church. ஒரு சபைங்கிறது ஒத்துமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்கு சத்ரு என்னென்னமோ யோசிப்பான். அது ஒரு சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு இஷ்யூவாக இருக்கும், சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அதை ஒரு பெருசாக ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான், பிரிவினை வந்துடும். எந்த ஒரு சபையும் ஒத்துமையாக இல்லைன்னா எஃபெக்டிவாக நடக்காது. எந்த ஒரு சபையும் ஒத்துமையாக இல்லைன்னா வளராது. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சபையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சபையை சுற்றி வேலியடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். சபைக்கு விரோதமாக நிறைய அட்டாக்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் தேவன் நம்முடைய சபையை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். தேவஜனமே, சபையில் ஒரு மனம் வேண்டும். இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்போ அந்த சமாதானம்ங்கிறத நம்ம கால்களில் தொடுத்து கொள்ளுகிறோம், நம்ம காலில் போட்டுக்கிறோம். அந்த ஸ்லிப்பர்ஸ் போடாமல் நம்ம எந்த இடத்துக்கும் நம்ம வெளியில் கிளம்புறது இல்லை, நம்ம வெறும் காலில் நடக்கிறது இல்லை. அப்படி நடந்தோம்னா நம்ம காலில் முள்ளு குத்திக்கும், நம்ம காலில் அடிபட்டுடும். அப்போ நம்மளுடைய கால்களில் போடுற அந்த செருப்பு, அந்த ஷூ, அந்த சாண்டல்ஸ் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். அதே போல் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நீங்கள் போட்டுக்கணும். சரி, அந்த சுவிசேஷம்ங்கிற அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்களே, டிசைபிள்ஷிப் அண்ட் இவாஞ்சலிசம் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின். ஒரு நாணயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பக்கம் டிசைபிள்ஷிப்பு, ஒரு பக்கம் இவாஞ்சலிசம், ஒரு பக்கம் சீஷத்துவம், ஒரு பக்கம் சுவிசேஷம். சுவிசேஷமும் சீஷத்துவமும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று கம்பைண்டாக இருக்கும்.
நம்முடைய சபையில் செல் குரூப்ஸு இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நடத்தப்படுறது இல்லை. அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிக்கணும். அடுத்தது, உங்களுக்கு பெற்ற நன்மையை நீங்கள் போய் இன்னொருத்தருக்கு சொல்லி நம்ம சர்ச்சுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். அடுத்தது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க கூட நீங்கள் உட்காந்து காஸ்பலை சொல்லணும், காஸ்பலை ப்ரொக்ளைம் பண்ணணும். காஸ்பல் சொல்கிறது ரொம்ப ஈஸி. காஸ்பல் கோ அண்ட் ஸ்பெல். யாரை பற்றி சொல்லணும்? அவரை பற்றி சொல்லணும். நீங்கள் உட்காந்து சர்மன் நோட்ஸ் எடுத்து அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு செஞ்ச நன்மையை அவங்கள்ட்ட சொல்லுங்கள், போதும். அந்த ஒரு விதையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விதைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நானும் இப்படி தான் இருந்தேன், என் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றினார், போதும். ஒரு ரொம்ப ஷார்ட் ப்ரேயர், ஒரு 1 minute ப்ரேயர் உங்களுக்கு போதும். எங்களுக்கு நம்மளுடைய மதர் சர்ச்சில் ஒரு 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 எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா 1 minute டெஸ்டிமனி ஷேரிங். எத்தனை நிமிஷம்? 1 நிமிஷம். 1 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியும் நம்மளோட லைஃப்பில் நடந்தது பற்றி? உட்காந்து யோசிங்க. ஏன்னா நம்ம போய் நம்ம 10 நிமிஷம் பேசுகிறதுக்கெலாம் நம்ம பக்கத்தில், இப்போ நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஒரு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறோம், இல்லை ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், அவங்கள்ட்ட சுவிசேஷத்தை அழகாக பேக் பண்ணி கொடுக்கணும். நம்ம எப்பயுமே அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ரேப் பண்ணும்போது அந்த ரேப்பர்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அது அழகாக பேக் பண்ணியிருக்காங்களா, மேலே ரிப்பன் வச்சுருக்காங்களா? அப்போது எப்படி நம்ம சுவிசேஷத்தை பேக் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறோம்? அப்போ அந்த 1 minute டெஸ்டிமனியை நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறீங்கன்னா 1 நிமிஷத்தில் நீங்கள் டைம் பார்த்து நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது நம்ம சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்ம தலை மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கடமை என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ நம்ம போகணுமா? ஆண்டவரை பற்றி கட்டாயம் சொல்லணுமா? ஒரு வாரத்தில், அதாவது ஆண்டவர்னா அறியாதவங்களுக்கு ஓகே, ஆண்டவர் அறிஞ்சவங்களும் சில நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னா துவண்டு போயிருப்பாங்க, டிப்ரெஷனில் இருப்பாங்க, டிஸ்கரேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்களையும் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்? பலப்படுத்துங்க. இதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு வேலை செய்கிற வேலை நிறைய இருக்கலாம். குவாலிஃபிகேஷன் என்ன நம்ம சொல்லலாம். உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்று சொல்லலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அல்டிமேட்டாக ஒரே ஒரு கோல் தான் இருக்குது. நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டணும். அதுதான் யாரானாலுமே நமக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஒரு கோல், நம்மளுக்கு முன்னாடி வச்சிருக்கிற ஒரு இலக்காக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின், சொல்லுங்களேன், கேடகம், விசுவாசத்தின் கேடகமாக இருக்கிறது. கேடகம்னா நமக்கு தெரியும். நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பிளேஸ், இந்த ஸ்கூலில் ட்ராமாலாம் நடிக்கும் போது ப்ராக்டிஸ்க்கெலாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இந்த இட்லியோட அந்த தட்டு இருக்குல்ல, அதை என்ன பண்ணுவாங்க? கேடகம். ஏன்னா அது கரெக்டாக அந்த ஹோல் மாதிரி இருக்கும், அப்படி பிடிக்கிறதுக்கு. அது அப்படி பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க சண்டைலாம் போடுவாங்க. எனக்கு திடீர்னு அந்த காரியங்கள் ஞாபகம் வந்துச்சு. அப்போ ஷீல்டு பார்க்கும்போது 2 விதமான ஷீல்டு இருக்குது. கேடயம் பார்க்கும்போது எத்தனை விதமாக இருக்குது? 2 விதமாக இருக்குது. ஒன்று என்னென்னா, இண்டிவிஜுவலாக தனியாக நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு கேடகம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளுடைய காவல்துறையோ அல்லது ஆர்மியோ இல்லை சண்டை போடுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற கேடயத்தை அப்படியே பக்கத்தில் வச்சு ஒரு செவர் மாதிரி அமைச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் ஒரு கேடயம் வச்சுருக்கேன், என் பக்கத்தில் இருக்கவங்க ஒன்று வச்சுருக்காங்க, என் பக்கத்தில் இருக்கவங்க வச்சுருக்காங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் சேர்ந்து அந்த கேடயத்தை அப்படியே வச்சு ஒரு செவர் மாதிரி, ஒரு ஸ்ட்ராங்கான செவர் மாதிரி பிடிச்சிட்டு நிற்பாங்க. அப்போ இந்த கேடயம் அப்படிங்கிறது எதிரில் இருக்கிற எதிராளிக்கிட்டேருந்து நம்மை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம், சத்தியம் என்னும் கச்சை, அடுத்து நீதி என்னும் மார்க்கவசம், அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை, அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகமாக இருக்கிறது. அப்போ பொல்லாங்கானவன் நமக்கு எதிராக எய்யும் அக்கினியால்
அக்கினி ஆஸ்தாரங்களை எல்லாம் நாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடயத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல நம்ம எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகிற ஒரு இடம் எங்கே தெரியுமா? நம்ம மைண்டு. ஃபஸ்ட்டு நம்ம மைண்டு தான் அட்டாக் ஆகும். நம்ம மைண்டில் அந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவோம்? யாரோ ஒருத்தவங்க சத்தமாக ஓடுறாங்க, யாருன்னு பாருங்கள், வெளியில் போயிட போகிறாங்க, குழந்தை, யாரோ ஒரு குழந்தை வெளியில் போகுது. அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடத்தக்கதாக கேடயத்தை நம்ம என்ன பண்ணணுமா? பிடித்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம ஒரு இடத்துல நிற்கிறோம் அப்படின்னா எதிரில் இருக்கிற அவனுடைய ஸ்ட்ரென்த்து நமக்கு தெரியாது. எதிரில் இருக்கிற அவனோட ஸ்ட்ரென்த்து நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அந்த விசுவாசம் என்னும் கேடயத்தை, அந்த ஷீல்டை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ இண்டிவிஜுவல் ஷீல்டு, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு கேடகம் இருக்க வேண்டும் என்று சொன்னல. அது என்ன அப்படின்னா விசுவாசம். அது என்ன அப்படின்னா விசுவாசம். அந்த விசுவாசத்தை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் அடியை நம்மளால் என்ன பண்ண முடியும்? எடுத்து வைக்க முடியும். இன்னைக்கு காலையில் நாங்கள் கிளம்பும் போது என் மகளுக்கு ஃபீவர், நல்ல ஃபீவர். கை வச்சு பார்த்தேன். அந்த நைட் ஒரு 2 மணி இருக்கும் நான் நினைக்கிறேன், நேற்றைக்கு இரவு. துரத்தின ஜுரத்தை எப்படி நம்மளால் துரத்த முடியும்? விசுவாசம் என்னும் கேடகத்தினால் துரத்த முடியும். இயேசு என்கின்ற நாமத்தை நாம் எடுத்துக்கொண்டு விசுவாசம் என்னும் கேடயத்தை தரித்து கொண்டு துரத்த முடியும். You can move the mountains by your faith. You can move the mountains. மலைகளை கூட உங்களால் அசைக்க முடியும். எப்படி என்றால் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தினால. ஆவியின் கனிகள் 9 கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசம் தான் ஃபஸ்ட்டு டிஸ்டர்ப் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். டவுட், சஸ்பிஷன், சந்தேகப்படுவோம். பைபிளில் போட்டிருக்கு, அதெல்லாம் நடக்குமா? நடக்கும். கர்த்தர் சொன்னதான், மாற்று கருத்தே கிடையாது, செகண்ட் தாட்டே கிடையாது, நடக்கும். ஏன்? கர்த்தர் அவர் நம்மளுடைய உலகத்தில் அவர் சுற்றி திரிந்து 3.5 ஆண்டு காலம் அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் எத்தனை பலவீனமானவர்களை தொட்டு சொஸ்தப்படுத்தினார். அவர் சொன்னாரே, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும், எடுத்துக்கொள்வோம் 2:52 லூக்கா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதானவைகளை செய்வான். இந்த நேரத்தில் அந்த வசனத்தை ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். பல நேரத்தில் நம்மளோட ஃபெய்த்தை நம்ம பிலீவ் பண்ணுறதில்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த காரியங்களை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. 2:52 படிங்கம்மா. மாற்றி சொல்லிட்டனோ? அது ஓகே நீங்கள் இதை யோவான் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் நம்ம இன்றைக்கு பலப்படுத்துகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன். ஓகே, somebody help me to search it. சொல்லுங்கம்மா, வாசிங்க, சத்தமாக வாசிங்க. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆனால் நான் இந்த வசனம் ஓகே, பட் நான் சொன்ன வசனம் வேற. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, பெரிய கிரியைகளை அவங்களும் செய்வாங்களாம். அப்போ அன்னைக்கு ஆண்டவர் தொடும் போது சுகம் வந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் தொட்டாலும் சுகம் வரும். விசுவாசிச்சு போய் கை வையுங்க, அங்கேருந்து எதுவும் நம்மளுக்கு ஒட்டிக்காது. அதுக்கு தான் நம்ம ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளுகிறோம். நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் நம்மளை டச் பண்ண முடியாது. சில பேருக்கு இப்படி ஒரு நினைப்பு உண்டு, நான் போய் ஒரு இடத்துல ப்ரே பண்ணால் அது எனக்கு திரும்பி வந்துடும். நோ 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 நோ. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்காரு, எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. வெறும் ஊழியம் செய்கிறவங்க, வெறும் இவங்களுக்கு, வெறும் அவங்களுக்கு கிடையாது. மொத்த
விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. சர்ப்பங்களை என்ன பண்ணலாமா? மிதிக்கலாமா. தேள்களை என்ன பண்ணலாமா? மிதிக்கலாமா. அப்போ எந்த ஒரு காரியமும் உங்களை அட்டாக் பண்ணாது. போய் தைரியமாக நின்று ப்ரேயர் பண்ணுங்க. உங்கள் ப்ரேயர் ஒருத்தரோட லைஃப்பை மாற்றுச்சுன்னா, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்கன்னா, அது உங்களுக்கு உங்களுடைய தலையில் ஆண்டவர் என்ன வைப்பார்? கிரீடம். இப்போ இன்னைக்கு சொன்னதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு நான் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன். இந்த வாரத்தில் எத்தனை பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? காஸ்பல் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு அக்கௌண்ட் வைக்க போகிறோம். நீங்கள் ஃபோன் மூலமாகவும் சொல்லலாம், இல்லை அவங்களோட வீட்டுக்கு போய் சொல்லலாம், இல்லை நீங்கள் இப்போ ஒரு பாசர் பை நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படியும் சொல்லலாம். பார்க்கலாம் எத்தனை பேரை நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஆண்டவருக்குள்ளே வழி நடத்த முடிகிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தேவஜனமே, நம்மளுடைய சபையில் பார்க்கும் பொழுது, இப்போ நான் உங்களுக்கு அந்த ஷீல்டு பற்றி சொன்னேன் இல்லையா, விசுவாசம் என்னும் கேடகம் சொன்னேன். அப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா ஓகே, நான் பாதுகாப்பாக இருப்பேன். இப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அந்த கலெக்டிவ் ஷீல்டு நான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து அதை ஒரு பெரிய செவர் மாதிரி பிடிச்சிட்டு நிற்பாங்க. அது மாதிரி சேர்ந்து நிற்கும் போது என்ன வரும்னா, யாருக்காவது ஒருத்தர் வீக்காக இருக்காங்க, யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை, அந்த ஷீல்டு பிடிக்கிறவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்கெல்லாம் பாதுகாக்கப்படுவார்கள். உங்களுக்கு புரியுதா? அந்த கேடகத்துக்கு பின்னாடி இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க? பாதுகாக்கப்படுறாங்க. இப்போ நம்ம சபையிலையும் யார் வீக்காக இருக்காங்க, பலவீனமாக இருக்காங்க, இல்லை சோர்ந்து போயிருக்காங்க, இல்லை டிஸ்கரேஜ்மெண்ட்டில் இருக்காங்க, ஆவியில் சோர்ந்து போயிருக்கிறாங்க, இல்லை டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, மன வருத்தத்தில் இருக்கிறாங்க, மன உளைச்சலில் இருக்கிறாங்க, அப்போ அவங்களையும் நம்ம தான் சேர்ந்து என்கரேஜ் பண்ணணும். அதற்கு தான் இந்த சபை இருக்கிறது. நீங்கள் கவலைப்படாதீங்க பிரதர், நான் உங்களுக்காக வேண்டி ஜெபம் பண்ணுறேன், ப்ரே பண்ணுங்க. உங்களோட ப்ரேயர் ஆண்டவர் கேட்டு அவரோட லைஃப் மாறினா சந்தோஷம் தானே. நீங்கள் கவலைப்படாதீங்க சிஸ்டர், நான் உங்களுக்காக வேண்டி ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணுங்கள். ப்ரே பண்ணும்போது அவங்களோட தோள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். தலை மேலே கை வைக்காதீங்க. தலை மேலே கை வைக்கிற இது வேண்டாம். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். அவங்களோட தோல் மேலே, இல்லைனா அப்படி சாஃப்டாக அவங்களோட பின் பகுதியில் முதுகில் கூட நீங்கள் கை வச்சு சாஃப்டாக, அந்த டச்சே ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப இறுக்கமாக பிடிக்காமல் அப்படி ஃபெதர் டச் அப்படி பிடிச்சி என்ன பண்ணுங்கள்? ப்ரே பண்ணுங்கள். உங்கள் ப்ரேயர் அவங்களோட லைஃப்பை ஆண்டவர் மாற்றுகிற ஒரு ப்ரேயராக கூட இருக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறோம் the sword of the spirit. வாசிங்கம்மா, மறுபடியும் எபேசியருக்கு வந்துட்டோம். எபேசியர் 6 வாசிங்கம்மா, அடுத்து வாசிங்கம்மா. மன்னிக்கவும், ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஏற்கனவே நான் சொன்னதுபடி நம்மளோட மைண்டில் தான் எல்லா விஷயம் அப்படியே உழப்பிக்கிட்டு தெரியும். நம்ம தூங்கினா கூட நம்ம மைண்டு தூங்காது, நம்ம கண்ணு மூடி இருப்போம். ஆனால் மைண்டு இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போவோம், அமெரிக்காவிலேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு போவோம், ஆஃப்ரிக்காவிலேருந்து அமிஞ்சிக்கரைக்கு வரும், எங்கே அது போகுதுன்னே தெரியாது. You need to guard your mind with the helmet of salvation. எப்படி ஹெல்மெட் போடலை அப்படின்னா நம்மளுடைய ட்ராவலிங்க்கு இல்லை நம்ம போர் புரியும் போது அது நமக்கு பிரச்சனையில் முடியுமோ, நம்ம ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம போட வேண்டிய ஹெல்மெட் ஒன்று இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய ரட்சண்யம் என்னும் தலை சீரா. மறந்துடாதீங்க. அப்போ நம்முடைய நினைவுகளில் ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறாரு, ஆண்டவருடைய வசனங்கள். பாஸ்டர் நம்மளை ஒரு விஷயத்தை சொல்லி என்கரேஜ் பண்ணுவார். டாக்கிங் பைபிள், ஆடியோ பைபிள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. பட்டன் ஃபோன் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப 0.5% வேணால் இருக்கலாம். வேறு யார் அப்படி தான் இருக்குது நிலமை இல்லையா? டாக்கிங் பைபிள்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது பைபிள் அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. உங்களால் பைபிள் படிக்க முடியலையா, அட்லீஸ்ட் அந்த டாக்கிங் பைபிளை ஆன் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டில் அந்த வசனத்தோட சத்தம் கேட்டுகிட்டே இருக்கட்டுமே, காலையில் கேட்கட்டுமே, சாயந்தரத்தில் கேட்கட்டுமே, நைட்டில் கேட்கட்டுமே. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நைட்டில் நல்ல கனவுகள் வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நைட்டில் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவேன். அப்போ பாஸ்டர் பண்ணுற அட்வைஸ் என்ன அப்படின்னா, என்ன பண்ணணுமா? வசனத்தை கேட்கணும். அப்போ நம்ம திடுக்குன்னு எழுந்துக்கும் போது என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம்? வசனம் 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 வசனம்.
தேவஜனமே, நம்மளுடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்துலையும் ஜீவன் இருக்கு, மறந்துடாதே. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில் இருக்கிற ஒரு எழுத்தினுடைய உறுப்பில் கூட ஜீவன் இருக்கு. தைரியமா ஆண்டவரோட வார்த்தையை ப்ரொக்ளைம் பண்ணுங்க, சொல்லுங்க. பலவீனமா எழுந்துக்க கூட முடியலையா? இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சொல்லுங்க. பற்றாக்குறையா? என்ன வசனம் சொல்லலாம் பற்றாக்குறைக்கு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? யாபேசின் எல்லையை விஸ்தாரமாக்குனீங்களே, என்னுடைய எல்லைகளையும் விஸ்தாரமாக்குங்க. அப்படி என்று கிறிஸ்துவ இயேசுனுடைய உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுனுடைய மகிமைக்குள்ள நிறைவாக்குங்க. அப்போ இந்த வசனங்கள்லாம் நம்ம சொல்ல 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 அந்த ஸ்வாட், அந்த வாள், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது பேர் நைஃப், கத்தி. ஆனால் சண்டையில் யூஸ் பண்ணுறது பேர் போர் வாள். வாள் அது சைஸ் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அப்போ வசனம், ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது, புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம எதை படித்தோம்? சத்தியம் எனும் கச்சை. எதிரில் உங்களோட ட்ரெஸ்ஸை கிரிப்பில் வச்சுக்கிறதுக்கு. மார்க்கவசம், எதிரில் இருக்கிறவங்க உங்களை அட்டாக் பண்ணிடாதபடிக்கு. அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு, உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்கு. அடுத்தது விசுவாசம் என்னும் கேடயம், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஆவியின் பட்டயம், நீங்கள் போய் அட்டாக் பண்ணுறதுக்கு. இந்த ஆவியின் பட்டயம் ஆண்டவருடைய வசனத்தை வச்சு தான் நீங்கள் ஆவிக்குரிய யுத்தம் செய்ய முடியும். வேற எதை வச்சியும் நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் அழுதாலோ புரண்டாலோ ஆர்ப்பாட்டம் பண்ணாலோ போய் மற்றவங்க கிட்ட போய் சொன்னாலோ உங்கள் சூழ்நிலைகள் மாறப்போகிறது இல்லை தேவஜனமே. இட் இஸ் ஓன்லி பை த வேர்ட் ஆஃப் காட். Word of God can change the atmosphere. Word of God can change the situation. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல 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 தான் உங்கள் சூழ்நிலை மாறும். வேற எதனாலும் உங்கள் சூழ்நிலை மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே ஆண்டவரோட வார்த்தையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இட் இஸ் அன் அஃபென்சிவ் வெப்பன். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்ட பொழுது அவர் எதை கையில் எடுத்தார்? வசனத்தை கையில் எடுத்தார். மேத்யூ சாப்டர் 4 verse 4, 7, 10 என்ன சொல்லுகிறது? ஒவ்வொன்றுத்திலும் அவனுக்கு பதிலடி கொடுத்தாரே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுக்கு பதிலடி கொடுக்கும்பொழுது அவர் எடுத்து எதில் பதிலடி கொடுத்தார்? ஆண்டவருடைய வார்த்தை. வாசிக்க போகிறோம். 4:4 வாசிங்கம்மா. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறதே. 7ஆம் வசனம் வாசிங்கம்மா. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அடுத்த 10ஆம் வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று. அந்த லாஸ்ட் வேர்ட் சொல்லுங்க, என்று எழுதி இருக்கிறதே. அப்ப நீங்க உங்க சூழ்நிலையை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் என்றா அந்த வசனத்தை சொல்லி என்று எழுதி இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க என்ன வேணுமோ, வாத என் கூடாரத்தை அணுகாது என்று எழுதி இருக்கிறதே சொல்லுங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று எழுதி இருக்கிறதே. அப்போ அதை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணும்போது தான், ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணும்பொழுது தான் நம்மளுடைய சூழ்நிலை மாற போகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசும்பொழுது நமக்கு விரோதமாக எதிரி கொண்டு வருகிற, எதிரி என்று நான் சொல்கிறது சாத்தான், நமக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிற எல்லா ஸ்கீம்ஸையும் நீங்கள் கட் பண்ணுறீங்க. எல்லா ஸ்கீமையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கட் பண்ணுறீங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. ஆனால் நம்மளை மட்டும் பாதுகாத்தா போதாது, எதிரில் இருக்கிறவனை நம்ம அட்டாக் பண்ணணும். இப்போது ஒரு ஆக்ரோஷமாக ஒரு 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 இது வருதுன்னு வச்சுக்கோமே, ஒரு டாகி வருதுன்னு வச்சுக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ்க்கு போயிடுவோம். பட் அதை நம்ம அட்டாக் பண்ணமே. இல்லைனா இன்னைக்கு
வந்தது நாளைக்கு வரும், நாளை மறுநாள் வரும், நாளை மறுநாள் வரும். ஆனால் நம்ம அதை அட்டாக் பண்ணி நம்ம யாருங்கிறத காமிச்சோன்னா அது நம்ம கிட்ட வராது. சாத்தானுக்கும் நம்ம காமிக்கணும், நம்ம யாருன்னு காமிக்கணும். எப்படி காமிப்பீங்க? அவருடைய வசனம், அவருடைய வசனம், அவருடைய வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். எப்படி ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெளியில் போகிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், வெளியில் போகிறதுக்கு ஒரு ஆயத்தப்படுறோம். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நம்மளுடைய கையில் எடுத்துக்கொள்ளுகிறோம். நம்ம போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம். ஒரு வெட்டிங்க்கு போனோன்னா ஒரு மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணுறோம், ஆஃபீஸ்க்கு போனோன்னா ஃபார்மல்ஸில் போகிறோம், இல்லை ஒரு ஷாப்பிங் போனோம் அப்படின்னா கேஷுவல்ஸில் போகிறோம். எப்படி ஒரு ஒரு அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். ஆனால் எங்கே போனாலும் ஆண்டவரோட சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு செல்லுங்கள். விக்டோரியா மகாராணி கிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்களாம், வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் விக்ட்ரி? ஏன்னா அவங்க அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங், அவங்க எடுக்கிற ஒரு டிசிஷனும், அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியான முடிவாக, தெளிவான முடிவாக, பர்ஃபெக்டான முடிவாக இருக்குமா. அப்போது அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்களோட குட்டி ஹேண்ட்பேக்லேருந்து ஒரு பைபிள் எடுத்து காமிச்சாங்க. நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள், எங்கே போனாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன பைபிளாவது கேரி பண்ணுங்க. ஷாப்பிங் போனால் கூட ஒரு குட்டி பைபிள் உங்கள் கையில் இருக்கணும். இந்த கையளவுக்கு பைபிள் இருக்குல்ல, நியூ டெஸ்டமெண்ட், it will protect you. Carry the Bible with pride. ஆண்டவருடைய வேதத்தை சுமக்கும் போது பெருமையாக எடுத்துகிட்டு போகணும். பைபிளை நீங்கள் சுமக்கணும். என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும், ஐபேட் வந்தாலும், ஃபோன் வந்தாலும், அந்த பைபிள் இல்லை, இந்த பைபிளை சுமங்க. பெரிய பைபிளை சுமங்க. யார் யார்கிட்ட பைபிள் இல்லையோ கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு கிரயத்தை செலுத்தி ஆண்டவருடைய வேதாகமத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வாங்கி கொள்ளுங்கள். இப்போ ரொம்ப அழகழகாலாம் பைபிளில் டிசைனெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்கு. நம்ம அப்கிரேட் பண்ணுவோம் நம்மளோட ஃபோன். 2 வருஷம் தான் ஒரு ஃபோன், அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் பைபிள் அதே பழைய பைபிள் இருக்கும். நோ, அப்கிரேட் த பைபிள். சேஞ்ச் பண்ணுங்கள். பைபிள் பழசாக இருந்தால் சேஞ்ச் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஆண்டோட வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. புது பைபிள் நம்ம வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, we need to read the Bible. நம்ம ஸ்வீட் பைபிள் ரீடிங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அது பார்ப்போம். நம்மளுடைய 15th செப்டம்பர் அதோட இது தெரியும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். தேவஜனமே, ஐம் கோயிங் டு சம் அப். நமக்கு முன்னாடி யுத்தம் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் முன்னாடி யுத்தம் இருக்குது, அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த யுத்தத்தை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் என்றால், அவருடைய சத்துவத்தில், அவருடைய வல்லமையில், அவருடைய வார்த்தையினால தான் நம்ம ஜெயிக்க போகிறோம். அதற்கு முன்பாக அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். வெறும் மினிஸ்ட்ரிக்கு போகிறவங்க மாத்திரம் இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு போய் மினிஸ்ட்ரி பண்ணணும்னு இல்லை. நீங்கள் சாதாரணமாக வீட்டில் இருந்தால் கூட, இல்லை நீங்கள் வீட்டில் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கிளம்புறீங்க கூட, கிளம்பும் போது உங்களுடைய நாளை தொடங்கும் பொழுது ஆண்டவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், குறித்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை குறித்து கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை குறித்து கொள்ளுங்கள். 10ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றையும் தரித்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக இருக்கிற சத்ருவை நம்ம ரொம்ப சாதாரணமாக ஜெயிக்கலாம். ஏன்னா கர்த்தர் நம்மோடு உண்டு, அவர் நமக்காக யுத்தம் செய்வார். நம்ம அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீதான் அந்த கர்த்தருடைய சேனை மகனே, நீதான் அந்த கர்த்தருடைய சேனை மகளே. யூ ஆர் லார்ட்ஸ் ஆர்மி. நீங்க தான் அந்த சேனை. நான் போய் இந்த போர் நான் போய் செய்யணுமா, இந்த யுத்தத்தை நான் போய் செய்யணுமா? இல்லை, கர்த்தரும் கூட இருக்கார். கர்த்தரும் கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோடு போ. ஸ்டெப் அவுட் இன் ஃபெய்த். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். தேவஜன், உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். பாடலாமா?
உந்தன் பிரசனத்தில் அமர்ந்திருந்து இசையும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவாசேனு யெகோவாசேனு என்னை மீண்டும் கட்டுவேன். யெகோவாசபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவாசேனு என்னை மீண்டும் கட்டுவேன். யெகோவாசபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவாசேனு என்னை மீண்டும் கட்டுவேன். யெகோவாசபையோ என்னை ஆளுகை செய்கிறேன். என்னை மீண்டும் கட்டுவேன். யெகோவாசபையோ என்னை ஆளுகை. நீர் இல்லாமல் அப்பா, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. தேவஜனமே, இந்த வேலையில கூட நம்ம ஆவியில அனல் கொண்டவர்களாக கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேச போகிறோம். நமக்கு உள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனை தட்டி எழுப்ப போகிறோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள போகிறோம். அவன் மின்னலை போல கீழே விழுகிறதை கண்டேன் என்று வசனம் சொல்லுகிறதே. தேவனாகிய கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவருக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்கிற நாமத்துக்கு முன்பாக எல்லாமே நடுங்கும். இயேசு என்கின்ற நாமத்தினால தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்க ஆண்டவருடைய ஆலயமா இருக்கீங்க. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம இப்ப போராட போகிறோம். உங்களுக்கு இருக்கிற பலவீனம், உங்களுக்கு இருக்கிற பற்றாக்குறை, உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை இப்போ 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 அந்நிய பாஷை பேசலாமா? ஓ ரி வா 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 ஷதரவி ஆந்தன வாக்கர பல 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 வா ஓ ரி பல 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 வாக்கர பல 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 ஓ ஷபா
ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனம் சொல்லிருக்கே, கையிட்டு செய்கிற காரியத்துல எல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிருக்கீங்க. ஆசீர்வதிங்கப்பா. என் கையினால நான் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும் அப்பா. நான் நஷ்டமடைய கூடாது, நான் அவமானப்படக்கூடாது, நான் குறைவடைய கூடாதுப்பா. என் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் கைகளை பலப்படுத்துங்கப்பா, என் கைகளை பலப்படுத்துங்கப்பா, என் கைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. தேவஜனமே, நம்ம கைகளில வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். Take your Bibles in your right hand. இந்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்ப்பா. உங்க வேதாகமத்துல உள்ளபடி, உங்க வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களின்படி நாங்க நடக்க எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன சப்மிட் பண்றேன் ஆண்டவரே, என்ன சப்மிட் பண்றேன்ப்பா. சொல்லுங்களேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்க வசனத்தின்படி என்ன நீங்க நடத்துங்கப்பா. நான் உங்களுக்கு பிடிச்சது மாத்திரம் தான் செய்யணும், உங்களுக்கு பிடிக்காதது நான் எதுவும் செய்யக்கூடாது. தேவஜனமே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருக்கு பிடிக்காது எதுவுமே செய்ய மாட்டேன்னு நீங்க சொல்லுங்களேன். நம்மளோட சுய சிந்தனை, நம்ம யோசனை, நம்ம பல, நம்ம பராக்கிரமம் வேணாம். அவர் வசனம் வந்து ஒரு மிரர், ஒரு கண்ணாடி மாதிரி. எப்படி நம்ம வெளியில கிளம்பும் போது ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம்மள சரி பார்த்துக்கிறோமோ, நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு சொல்ற கண்ணாடி தான் வேதாகமம். நம்ம செய்யறது தவறான்னு நம்மளை சுட்டி காமிக்கிறது தான் ஆண்டவருடைய வேதாகமம். நம்மை சரி பார்த்து கொள்ள போகிறோம். அடுத்தது, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் மகனே. துரைத்தனங்கள் இருக்கலாம், அதிகாரங்கள் இருக்கலாம், வான மண்டலங்கள் இருக்கலாம், பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இருக்கலாம். அவை ஒன்றும் உன்னை டச் பண்ணவே முடியாது. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொண்டுட்டாரு. அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் அவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். நீங்களும் மேற்கொள்ள முடியும். Be strong in your spirit. Be strong in your spirit. மனிதர்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒருத்தங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்களா, just leave it. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன்னு சொல்லுது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்லுது. Take the word of God in your hand. Take the word of God in your hand. போங்க, நீதான் அந்த சேனை மகனே, நீதான் அந்த சேனை மகளே. போங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற யுத்தத்தை ஒரு கை பாருங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். அது பலவீனமாக இருந்தாலும் சரி, அது குறைவுகளாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி, கர்த்தர் உங்களோட கூட இருந்து, தேவனுடைய கர்த்தர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எஸ், இப்போ ப்ரொஃபட்டிக் ஆக்டா நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை இப்போ தரித்து கொள்ள போகிறோம். அதற்கு பின்பு நாம் திருவிருந்தல பிரவேசித்து தலையில கை வைத்துக் கொள்வோம். ரட்சண்யம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக்கொள்கிறேன். அடுத்து செஸ்ட்ல கை வைக்க போறோம். நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பில் நான் தரித்து கொள்கிறேன். நான் நீதியா நடப்பேன்ப்பா, நான் நேர்மையா நடப்பேன்ப்பா. அடுத்து இடையில கை வைத்துக் கொள்ள போகிறோம். சத்தியம் என்னும் கச்சையை இடையிலே தரித்து கொள்ளுகிறேன் அப்பா. அடுத்து கால்களில நான் சுவிசேஷம் சொல்லுவேன்ப்பா. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். வசனம் சொல்லுது, நான் போய் சமாதானம் பண்ணுவேன்ப்பா. அடுத்தது ஆவியின் மன்னிக்கவும், அடுத்தது விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொள்கிறேன்.
ஃபைனலி உங்க முன்னாடி இருக்கிற சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வேளையிலப்பா எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்க. நம்ம யுத்தத்துல ஜெயிக்க போகிறோம். நம்மளுடைய முன்னாடி இருக்கிற எந்த யுத்தமாக இருந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நம்ம ஜெயிக்க போகிறோம். இப்பொழுதும் எக்காலம் ஊதும் பொழுது நம்ம ஆர்ப்பரிக்க போகிறோம். நாம் தான் அந்த கர்த்தருடைய சேனையாக இருக்கிறோம். நாம் தான் அந்த கர்த்தருடைய சேனை. மகனே, நீதான் அந்த சேனை, நீதான் அந்த சேனை. மகளே, நீதான் அந்த சேனை. மகனே, நீதான் அந்த சேனை. மகளே, நீதான் அந்த சேனை. நீதான் அந்த சேனை. நீதான் அந்த சேனை. ஓ ஷதரபா கரவலவதரவலவதரவியா ஷதரவலவதரவலவியா கரவலவதரவலவா ஓ ரிபா பாபா 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 ஷபா பாபா பாபா கரவலவரவா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை தந்தார். 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 ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி சொல்லுங்க. Yes, the victory is yours. The victory is yours. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றிப்பா, எங்களுக்கு ஜெயத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி, 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 நன்றி ராஜா. எங்களை பலப்படுத்தினதுக்காக